So hi guys, very good morning. I hope you're all doing well. So this is Jagan from Seven Suns Trading. ஸோ நம்ம இந்த யூடியூப் சேனலில் என்ன பார்த்துட்டு வந்துட்டுருக்கோன்னா ஃபாரக்ஸ் மார்க்கெட்டில் இருக்கிற கரன்சி பேசலாம் ப்ரீ மார்க்கெட்டை அனலைஸ் பண்ணி எங்கே பை அண்ட் செல் போகலாம் அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து நான் என்ன பார்க்குறேன் அப்படின்றத இந்த யூடியூப் சேனல் வந்து நம்ம வந்து பார்த்துட்டு வந்துட்டுருக்கோம். ஸோ நான் வந்து ஒரு செபி ரெஜிஸ்டர்ட் ட்ரேடர் கிடையாது. நான் சொல்கிறத நீங்கள் எடுத்துக்கிட்டு பை அண்ட் செல் என்ட்ரு ஆகிறத ஃபுல் அண்ட் ஃபுல் அவாய்ட் பண்ணிவிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். அந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணி நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா அதுதான் வந்து பெஸ்ட்டு. ஓகேங்களா? நம்மளோட எஸ்எம்சி ரெக்கார்டிங் கோர்ஸ் அண்ட் லைவ் கிளாஸும் வந்து அவைலபிள் இருக்குது. ஸோ பை பண்ணணும் விருப்பம் இருக்கவங்க பர்சனல் டெலகிராம் லிங்க் பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணிவிட்டு பை பண்ணிக்கலாம். என்னை காண்டாக்ட் பண்ணி என்ன கொஸ்டின் வேணாலும் கேட்டுக்கலாம். சரி, ஓகே. இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ யூரோ ஹிஸ்ட்ரியில் நம்ம இன்றைக்கி ட்ரேட் வந்து பண்ணியிருந்தோம். அது எப்படி வந்து பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையை எடுக்கிறதுக்கு தான் மார்க்கெட் வந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா? ஸோ இந்த ஹை எடுக்க போகிறோனோ இல்லை கீழே வரணும் அது நமக்கு முக்கியம் இல்லை. மார்க்கெட் எங்கே போகிறான்றத நம்ம ப்ரெடிக்ட் பண்ணி நம்ம வந்து ட்ரேட் வந்து பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் இந்த ஹை எடுக்கிறதுக்கு மார்க்கெட் வந்து மேலே போகிறான். ஸோ இந்த ஹையை எடுத்துட்டு இந்த சப்ளைலேருந்து கீழே விழுக்கிறதுக்கு மார்க்கெட் கீழே வரதுக்கு சான்சஸ் வந்து இருக்குது. ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ மார்க்கெட் வந்து இங்கே ஒரு ஸ்ட்ரக்சரை வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா? ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. அந்த டிமாண்டில் மார்க்கெட் கண்ட்ரோல் வந்து எடுத்துருச்சு. ஓகேங்களா? இந்த டிமாண்டில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துருச்சு. ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் கண்ட்ரோல் எடுத்துட்டு மார்க்கெட் மேலே போயிடுச்சு. ஸோ மார்க்கெட் இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்துடுச்சு. ஸோ இந்த கண்ட்ரோல் எடுத்த டிமாண்டில் மார்க்கெட் எகைன் டிமாண்ட் கண்ட்ரோல் எடுக்கும் அப்படின்ட்டு என்னோட பிளான் பண்ணி இந்த இடத்துல ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிடலாம் அப்படின்ட்டு இன்றைக்கி வந்து என்ட்ரி வந்து போனேன். ஸோ ஒரு கொஞ்ச நாளாக நம்ம வீடியோ வந்து போடலை. ஸோ கொஞ்சம் பர்சனல் வேலையாக ஒர்க்கில் இருந்தனால வீடியோ வந்து போட முடியாமல் போச்சு. ஸோ ரெகுலராக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் 4 hour 15 minutes 15 minutesல 5 minute கன்ஃபர்மேஷன். ஸோ மார்க்கெட் 5 minute கன்ஃபர்மேஷன் கொடுத்தான். ஸோ நான் என்ன பிளான் பண்ணேன்னா இந்த ஹையை எடுத்தால் பை போய்க்கலாம் அப்படின்னு பிளான் பண்ணேன். ஆனால் மார்க்கெட்டோட மூவ்மெண்ட் பார்த்திங்கன்னா இங்கேருந்தே நல்லா ஃபோர்ஸாக கீழே வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அதனால் இந்த டிமாண்டில் பை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு பிளான் வந்து இருந்தோம். ஓகேங்களா? ஸோ இந்த டிமாண்டில் பை வந்து பண்ணலாம் அப்படின்ட்டு இருந்தோம். ஆனால் இந்த டிமாண்டில் பை பண்ணலான்னு இருந்தோம். ஆனால் இந்த இம்பேலன்ஸில் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணிவிட்டு கன்சாலிடேட் பண்ணிட்டான். மார்க்கெட் வந்தான் இந்த இடத்துல மிட்டிகேட் பண்ணிவிட்டு ஒரு மூமெண்ட் வந்து ஸ்லோ ஆகிடுச்சு இந்த இடத்துல. ஓகேங்களா? ஸோ ஒரு வேளை இந்த இடத்துல மேனிப்புலேஷன் பண்ணி மார்க்கெட்டை மேலே தூக்கலாம் அப்படின்ட்டு என்னோட டிஸ்கார்டில் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் ப்ரைஸ் இங்கே இருக்கும்போது எல்லாரையும் பை பண்ண சொல்லிட்டேன். ஸோ கரண்ட் ப்ரைஸ்லேயே வந்து பை பண்ணிடுங்க அப்படின்ட்டேன். ஸோ எல்லோரும் வந்து பை பண்ணிட்டாங்க. ஸோ எஸ்எல் வந்து பார்த்திங்கன்னா இந்த லோக்கு கீழே வைக்க சொல்லிட்டேன். ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டில் எல்லோரும் பிளான் பண்ண டிமாண்டுக்கே மார்க்கெட் மிட்டிகேட் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ நமக்கு என்ட்ரியும் வந்து டிபி வந்து பார்த்திங்கன்னா இந்த லெவலில் வந்து கொடுத்துட்டேன் டிபி. ஓகேங்களா? இந்த லெவலில் டிபி வந்து கொடுத்துட்டேன். ஸோ அதே மாதிரியே நமக்கும் வந்து டிபி வந்து ஹிட் ஆகிடுச்சு. ஓகேங்களா? ஸோ இதில் வந்து ஒரு நல்ல ப்ராஃபிட்டை வந்து நம்ம பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? ஸோ கோல்டில் நான் நிறைய வீடியோவில் சொல்லியிருந்தேன் மார்க்கெட் வந்து இங்கே பை ஆகிடும் அப்படின்ட்டு. ஸோ இந்த டிமாண்டில் மார்க்கெட் பை ஆகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது அப்படின்ட்டு வந்து சொல்லியிருந்தேன். ஸோ இந்த டிமாண்டு ஓகேங்களா, இது ஹண்ட் பண்ணியிருக்கேன். என்னோடய பழைய வீடியோலாம் போய் பார்த்துருங்க நீங்கள் யூடியூப்க்கு புதுசுனா. ஸோ மார்க்கெட் வந்து இந்த டிமாண்டுக்கு உள்ளே வந்ததுக்கப்புறம் கன்ஃபர்மேஷன் பார்க்கணும் 15 minutesல. ஸோ இதில் ரீஃபண்ட்மெண்ட் நமக்கு இங்கே ஒரு ரீஃபண்ட்மெண்ட் வந்து இருக்குது. ஸோ இந்த ரீஃபண்ட்மெண்ட் மார்க்கெட் உள்ளே வந்ததுக்கப்புறம் நம்ம 5 minutesல
கன்ஃபர்மேஷன் பார்ப்போம். ஸோ இந்த இடத்துல 5 மினிட்ல நமக்கு இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துருச்சு. ஓகேங்களா, இந்த இடத்துல சோச் வந்து கொடுத்துருச்சு. ஸோ மார்க்கெட் வந்து மேலே போயிட்டு இந்த சப்ளையில் கண்ட்ரோல் எடுத்து கீழே வந்தான். ஓகேங்களா, ஸோ நம்ம வந்து இந்த சப்ளையில் வந்து என்ட்ரி வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணல, ஆனால் கீழே வந்துட்டோம். டிபி வந்து எங்கே கொடுத்துருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிபி இந்த டிமாண்டில் வந்து கொடுத்துருந்தோம். ஆனால் மார்க்கெட் வந்து மிட்டிகேட் பண்ணாமல் கீழே வந்துட்டான். ஓகேங்களா, ஸோ நம்ம இந்த டிமாண்டில் இருந்து பை போகலாம் அப்படின்ட்டு ஒரு பிளான் வந்து பண்ணோம் 15 மினிட்ஸில். ஓகேங்களா, ஸோ இந்த டிமாண்டில் பை போகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ மார்க்கெட்டும் இந்த டிமாண்டுக்கு வந்தான். ஸோ 15 மினிட்ஸில் 5 மினிட்ல நமக்கு ரீஃபண்ட்மெண்ட் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணோம், மார்க்கெட் வந்து இந்த இடத்துல கன்சால்டேட் வந்து நடந்ததுக்கப்புறம் கன்சால்டேட் வந்து நடக்கும்போதே 1 மினிட்டுக்கு போயிடலாம். ஏன்னா கன்சால்டேட் அப்படின்றது மார்க்கெட் வந்து எகைன் மேலே போகிறதுக்கு ஹைலி சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துல இந்த ஹையை சோச்சா பேஸ் எடுத்துக்கங்க, இது வந்து பிஓஸ் எடுத்துக்கங்க. ஸோ இந்த ஹையை பிரேக் பண்ணால் நம்ம வந்து பை வந்து என்டர் ஆகலாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணோம். ஸோ இந்த ஹை வந்து பிரேக் ஆயிடுச்சு. பிரேக் ஆனதுக்கு நமக்கு எந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல டிமாண்ட் வந்திருக்கு, இந்த இடத்துல டிமாண்ட் இருக்குது. ஸோ பையின்னு போனால் இந்த இடத்துல தான் வந்து போகணும். ஸோ 5 மினிட்ல போய் பார்த்தீங்கன்னாலும் நமக்கு இந்த ஒரு கேண்டல் வந்து டிமாண்ட். இங்கே மார்க்கெட் வந்து என்ன பண்ணிடுச்சுன்னா, ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கார்டில் வந்து கொடுத்துருந்தோம். இங்கே வந்து எடுத்தானா பை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு மார்க்கெட் என்ன பண்ணிட்டானா, எனக்கு வந்து இந்த டிமாண்டுக்கு வராமல் மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஓகேங்களா, மார்க்கெட் வந்து மேலே போயிட்டான். ஸோ இந்த இடத்துல இருக்கான். ஓகே, இப்போ என்ன பிளான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதே சேம் டிமாண்டுக்கு மார்க்கெட் வந்தானா இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து போய்க்கலாம். அப்போது நம்ம எப்படி டிமாண்ட் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஃபுல் சைஸ் பாடி கண்டலை டிமாண்டாக வந்து எடுத்துகிட்டு எகைன் இன்னொரு கன்ஃபர்மேஷன் பார்த்து போகணும். ஓகேங்களா, ஸோ 1 மினிட்ல அதே ரீஃபண்ட்மெண்ட் ஆல்ரெடி போட்ட அதே ரீஃபண்ட்மெண்ட். சரிங்களா, ஸோ கோல்டில் நெக்ஸ்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்டில் பை வந்து பண்ணுறது தான் நெக்ஸ்ட் மூமெண்ட் வித் கன்ஃபர்மேஷன் இருக்கணும். ஆனால் மார்க்கெட் வந்து கீழே வந்துட்டு தான் போவானா அப்படின்னு பார்த்தீங்கன்னா அது வந்து நம்மளால் சொல்ல முடியாது. கீழே வந்தானா இந்த இடத்துல பை, இல்லைனா நம்ம ட்ரை பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ யூரோஸ்டில் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பண்ணியிருந்தோம் இன்றைக்கி. ஸோ யூரோஸ்டில் நெக்ஸ்ட் மூமெண்ட் பார்த்தீங்கன்னா இந்த ஹையை தூக்குறது தான் மோஸ்ட்லி இருக்கும், இந்த ஹையை எடுக்கிறதா தான் இருக்கும் மோஸ்ட்லி. ஓகேங்களா, இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் இங்கேருந்து மேலே வந்து போயிட்டுருக்கான். ஓகேங்களா, ட்ரிகர் பண்ணிட்டு மேலே போயிட்டான். ஸோ சம் ஆஃப் த ரீசன் மார்க்கெட் ஒரு பெரிய செல்லிங்ன்றது வந்து நடந்திருக்கு. ஓகேங்களா, ஸோ ப்ரெஷராக நடந்திருக்கு. அது எங்கேருந்து நடந்திருக்கு அப்படின்னு பார்த்துடலாம் ஒன்ஸ். இந்த விக்ல இருந்து நடந்திருக்கு. ஆனால் இது வந்து வேலிடுன்றது பார்த்தீங்கன்னா கிடையாது. ஆனால் இப்போ மார்க்கெட் வந்து ரொம்ப ப்ரெஷராக வந்து கீழே வந்திருக்கு. ஸோ அப்போ வந்து செல்லுக்கு வந்து ப்ரெஷர் இருக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இல்லாமல் இதை எடுத்துடலாம். மார்க்கெட் வந்து எகைன் இந்த டிமாண்டில் ஒரு மிட்டிகேட் பண்ணிவிட்டு எகைன் கீழே வந்திருக்கான். ஓகேங்களா, அப்போது இந்த டிமாண்ட் பிரேக் ஆகிறதுக்கும் சான்ஸ் வந்து இருக்குது. ஸோ அப்படி ரீஃபைன்மெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்குது. ஓகேங்களா, ஸோ இங்கே மிட்டிகேட் பண்ணிவிட்டு எகைன் கீழே வந்திருக்கான். ஸோ இங்கே ரீஃபைன்மெண்ட் இருக்குது. 1 மினிட்ல கன்ஃபர்மேஷன் கொடுக்கல. ஆனால் நம்ம பை வந்து போக வேண்டாம். ஏன்னா எகைன் வந்து டிமாண்டுக்கு வந்துட்டு மிட்டிகேட் பண்ணிட்டான் அந்த இடத்துல, மறுபடியும் மேலே போயிட்டு மறுபடியும் மிட்டிகேட் பண்ணுறான் அதே இடத்துல. அப்படின்றப்போ எகைன் வந்து நமக்கு பிரேக் ஆகிறதுக்கு, இந்த டிமாண்ட் பிரேக் ஆகிறதுக்கும் சான்சஸ் வந்து இருக்குது.
ஓகேங்களா? சரி, ஓகே. இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோ கொஞ்சம் எலாபரேட்டாக வந்து பெரிய வீடியோஸாக வந்து பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ வீடியோ பிடிச்சிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே, தேங்க்யூ.